Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம வந்து Locomotion and Movement chapterல sliding filament theory அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இந்த sliding filament theory கொடுத்தது யாரு அப்படின்னா A.F. Huxley, H.E. Huxley and J. Hansen. ஸ்லைடிங்னா என்ன? அப்படியே ஸ்லைட் ஆகிக்கிட்டு போகிறது, அப்படியே மூவ் ஆகிட்டு போகிறதுன்னு அர்த்தம். அது எப்படி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சார்கோமியரோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துடலாம். சார்கோமியர் அப்படிங்கிறது என்ன? ஒரு இசட் லைனுக்கும் இன்னொரு இசட் லைனுக்கும் இடைப்பட்ட தூரம். இந்த பார்ட்டை தான் நம்ம சார்கோமியர்னு சொல்றோம். ரெண்டு இசட் லைன் அட்ஜசன்ட், ரெண்டு இசட் லைன் இருக்கக்கூடிய ஏரியாவை சார்கோமியர்னு சொல்லுவோம். இதுல என்னெல்லாம் இருக்கு இங்க பாருங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது இசட் லைன் அப்படின்னா, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஆக்டின், இந்த ரெட் கலர்ல மொத்தமா இருக்கிறது மயோசின். இதுல இந்த மயோசின் என்டையர் ரீஜனையும் ரெப்ரசென்ட் பண்றது ஏ பேண்ட். ஆனா இந்த ரீஜன்ல பாருங்க ஆக்டினோட ஓவர்லாப்பிங் இருக்கு. இந்த கிரீன் கலர் இந்த ஓவர்லாப்பிங் ஆஃப் ஆக்டின் இருக்கு. அந்த ஆக்டின் ஓவர்லாப் ஆகாம இந்த மயோசின் ஃபிலமெண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹெச் பேண்ட் அப்படிம்போம். ஓவர்லாப்பிங்கோட என்டையர் மயோசின் அண்ட் ஆக்டின் ஓவர்லாப்பிங்கோட இருக்க இந்த ஏரியாவை ஏ பேண்டுன்னு சொல்லுவோம். அதே இந்த ஆக்டின் ஓவர்லாப்பிங் இல்லாத மயோசின் பேண்ட், இந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த பார்ட் மட்டும் ஹெச் பேண்ட் அப்படிம்போம். இந்த மயோசினோட சென்டர் லைனுக்கு பேரு எம் லைன். இங்க வந்து மயோமெசின் அப்படிங்கிற புரோட்டீனால ஆன ஒரு பார்ட் இது. ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சார்கோமியர். சார்கோமியருக்கு இன்னொரு பேர் என்னன்னா கான்ட்ராக்டைல் யூனிட் ஆஃப் மசில் ஃபைபர். நெக்ஸ்ட், இப்போ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன், இது வந்து ஆக்சான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, நியூரான்ல இருக்கக்கூடிய ஆக்சான் பார்ட். இது வந்து மசில் அந்த ஃபைபரை டச் பண்ணும்போது, மசில் ஃபைபர்ங்கிறது தான் மசில் செல். அதை டச் பண்ணும்போது என்ன நடக்குது? ஸ்டிமுலஸ் ரிசீவ் ஆகுது. நியூரான்ல இருந்து ஸ்டிமுலஸ் ரிசீவ் ஆகுது. அப்படி ரிசீவ் ஆகும்போது கால்சியம் அயான் வந்து டி டியூபியூல்ஸ்னால அதிக அளவில் ரிலீஸ் பண்ணப்படும். இந்த கால்சியம் அயான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆக்டின் ஃபிலமெண்ட் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஆக்டின் ஃபிலமெண்ட் குளோபுலார் புரோட்டீன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்னால இப்படி டபுள் ஹெலிக்ஸாக இருக்குன்னு படித்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் நமக்கு ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமைசின் இருக்கும். ட்ரோபோமைசின் இந்த கயிறு மாதிரி ரெண்டு கயிறை போட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். அங்கங்கே ட்ரோபோனின் இந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ரோபோனின் என்ன பண்ணும்? ஆக்டிவ் சைட்ஸ் இன் ஆக்டின் ஃபிலமெண்ட், இது ஆக்டின் ஃபிலமெண்ட். ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு? பிளாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கு. அந்த ஆக்டிவ் சைட்ல தானே போய் நமக்கு என்ன போய் பைண்ட் ஆகும்? மயோசின் ஹெட், அந்த கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணுறது. இப்போ கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ண முடியாத நிலைமையில இருந்துச்சு முன்னாடி. இப்போ கால்சியம் அயான் ரிலீஸ் ஆன உடனே, டி டியூபிள்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆன உடனே இந்த கால்சியம் அயான் இந்த ட்ரோபோனின் ட்ரோபோமைசினோட போய் பைண்ட் ஆகும். அப்போ ட்ரோபோனின் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஆக்டிவ் சைட்ஸ். ட்ரோபோனின் ட்ரோபோமைசின்லாம் ரிமூவ்ட் ஃப்ரம் ஆக்டிவ் சைட்ஸ். ஏன்னா இந்த ட்ரோபோனினும் ட்ரோபோமைசினும் ஹை அஃபினிட்டி, அஃபினிட்டினா அட்ராக்ஷன், ஹை அட்ராக்ஷன் இருக்கு டுவர்ட்ஸ் கால்சியம். ஸோ கால்சியம் முதல்ல ஸ்டிமுலஸ் வந்துச்சு ஆக்சான்ல இருந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் மூலியமா. அந்த ஸ்டிமுலஸ் வந்த உடனே கால்சியம் அயான் டி டியூபிள்ஸ் வழியா ரிலீஸ் ஆனிச்சு. அந்த கால்சியம் ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோபோனின் ட்ரோபோமைசினோட பைண்ட் ஆகி அதை இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஆக்டிவ் சைட்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்க ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகுது. எங்க? மயோசின் ஹெட்ல. இந்த மயோசின் இப்படி வரைஞ்சோம்னா இந்த மயோசின் ஹெட் ரீஜன்ல இங்க ஏடிபி பைண்டிங் சைட்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா. இந்த ஏடிபி இங்க ஹைட்ரோலைஸ் ஆகி எ பார்ட் ஆஃப் எனர்ஜி, ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆனதுல பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆக ஹெல்ப் பண்ணும். கிராஸ் பிரிட்ஜ்னா என்ன? ஆக்டினோட மயோசின் ஹெட் போய் பைண்ட் ஆனா அதுக்கு பேரு கிராஸ் பிரிட்ஜ். அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எ பார்ட் ஆஃப் எனர்ஜி ஹெல்ப் பண்ணுது. அதே ஏடிபி ஹைட்ரோலைஸ் பண்ணி அனதர் பார்ட் ஆஃப் எனர்ஜி பவர் ஸ்ட்ரோக்கு ஹெல்ப் பண்ணுது. பவர் ஸ்ட்ரோக்னா என்ன தெரியுமா? பிடிச்சி புஷ் பண்ணி உள்ள தள்ளுறது, இப்படி தள்ளுறது. அது எப்படி நடக்குது டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் என்ன நடக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதாவது இந்த எம் லைன்ல இருந்து ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் லெஃப்ட் சைட்லையும். அதாவது இந்த எம் லைன் டாட், அதாவது ரெட் பிளாக் கலர்ல எப்படி டாட் வச்சு வரைஞ்சிருக்கோம்ல, இதுக்கு லெஃப்ட்லையும் நடக்கும். ஸோ இந்த ரீஜன் மட்டும் இங்கே வரைஞ்சிருக்கோம். ப்ளூ கலர்ல இருக்கிறது என்ன? இசட் லைன். கிரீன் கலர்ல இருக்கிறது ஆக்டின். அந்த ஆக்டின்ல ட்ரோபோனின் அங்கங்க ஆக்டிவ் சைட்ஸை பிளாக் பண்ணிட்டு இருக்கு. இது மயோசின், மயோசின் ஃபிலமெண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கு மசில், இன்னும் கான்ட்ராக்ஷன் நடக்கல. இப்போ வந்து ஸ்டிமுலஸ் வந்து நமக்கு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ல ஆக்சான் மூலியமா ரிசீவ் ஆகுது.
ஸ்டிமுலஸ் வந்த உடனே மசில்ஸ்ல கால்சியம் 2+ அயான் டி டியூபியூல்ஸ் மூலமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதும் கால்சியம் அயான் வந்து ட்ரோபோனின் ட்ரோபோமயோசின் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட், ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் வந்து ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமயோசின் அந்த ப்ரோட்டீன்ஸோட போய் பைண்ட் ஆகும் கால்சியம். அப்படி பைண்ட் ஆகும்போது இது ரிலீஸ் ஆகி வெளியே போயிடும். ரிலீஸ் ஆகி வெளியே போனால் ஆக்டிவ் சைட் இஸ் நவ் ஃப்ரீ. இப்போது மயோசின்ல ஹெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஏடிபேஸ் இருக்கும். அந்த ஏடிபிஎஸ்ல போய் ஏடிபி பைண்ட் ஆகி ஏடிபி ட்ரைபாஸ்பேட்டேஸோட ஏடிபி போய் பைண்ட் ஆகி நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம மயோசின் வரைகிறோம் அப்படின்னா மயோசின் ஹெட் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஏடிபேஸ் இருக்கும். இங்கே போய் ஏடிபி பைண்ட் ஆகி அந்த ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகுது. ஹைட்ரோலைஸ் ஆகும்போது ஹைட்ரோலைஸ் ஆன ஏடிபி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அதில் ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி கிராஸ் பிரிட்ஜ், அதாவது மயோசின் ஹெட்டும் ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்டும் பைண்ட் ஆகி கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அனதர் பார்ட் ஆஃப் எனர்ஜி பவர் ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்துது. பவர் ஸ்ட்ரோக்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? இப்படி போய் மாட்டிட்டு இப்படி நெம்பி விடுற மாதிரி, இப்படி வச்சு இப்படி நெம்பி விட்டா மேலே வரும்ல, அந்த மாதிரி இதுலேருந்து இப்படி பின் நோக்கி இப்படி தள்ளும். இப்படி தள்ளுறதுனால என்ன ஆகும்? இந்த இசட் லைன் உள்ள நோக்கி வரும், டுவர்ட்ஸ் இன்சைட். இந்த இசட் லைன் உள்ள நோக்கி, இந்த ஏரியா அப்படியே உள்ள நோக்கி வரும். ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் இசட் லைன் எல்லாம் உள்ள நோக்கி மூவ் ஆகி வரும். இதுதான் கான்ட்ராக்ஷன் சொல்றோம். இங்க மூவ் ஆகுற மாதிரி இங்கேயும் உள்ள நோக்கி வரும். ரெண்டு சைடும் நெருங்கி உள்ள நோக்கி வரும். இப்போ நெக்ஸ்ட் உள்ள நோக்கி தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டதுக்கு பேரு பவர் ஸ்ட்ரோக். திருப்பியும் இந்த மயோசின் ஹெட் பழைய நிலைமைக்கு வரணும். மயோசின் ஹெட் பழைய நிலைமைக்கு வரணும். இந்த பழைய நிலைமைக்கு வரதுக்கு பேரு ரெக்கவரி ஸ்ட்ரோக். பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த ஸ்டெப்ஸ் திருப்பி நடக்கும். ஸ்டிமுலஸ் ரிசீவ் ஆகும், கால்சியம் 2+ அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த அயான்ஸ் கால்சியம் 2+ அயான் வந்து இந்த அனதர் ட்ரோபோனினோட போய் பைண்ட் ஆகி அதை ரிமூவ் பண்ணும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது ஆக்டிவ் சைட் ஃப்ரீ ஆகும். தென் மயோசின் ஹெட்டும் ஆக்டிவ் சைட்டும் கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணும். ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகி அண்ட் தென் பவர் ஸ்ட்ரோக் நடக்கும், ரெக்கவரி ஸ்ட்ரோக் நடக்கும். இப்படியே நடக்க மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். இந்த சார்கோமியர் கான்ட்ராக்ட் ஆகும். எக்கச்சக்கமான சார்கோமியர் நடக்குது. எக்கச்சக்கமான சார்கோமியர்லையும் கான்ட்ராக்ஷன் நடந்ததுதான் நமக்கு வெளியில மசில் கான்ட்ராக்ஷனாக நமக்கு தெரிய வருது. ஸோ சார்கோமியர்ல தான் பேசிக் கான்ட்ராக்ஷன். இது ரெண்டும் உள்ள நோக்கி வரதுனால இதுக்கு பேர் கான்ட்ராக்டைல் யூனிட் ஆஃப் மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். மசில் ஃபைபர் தான் மசில் செல். இங்க உள்ள நோக்கி அப்படியே இந்த இடத்துல உள்ள நோக்கி இழுத்து விடுதா, அதை ஸ்லைடு பண்ணி விடுது. உள்ள நோக்கி நவுத்தி விடுது, ஸ்லைட் பண்ணி விடுது. அதனாலதான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. யாரு ஸ்லைட் ஆகுறா? ஆக்டின் ஃபிலமெண்ட். ஸ்லைட் பண்ணி விடுறது யாரு? மயோசின் ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெட். ஸோ இது எல்லாமே ஃபிலமெண்ட்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனாலதான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில இந்த மாதிரி மூவ்மெண்ட் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது லென்த் ஆஃப் சார்கோமியர் டிக்ரீஸ் ஆகும். இதுதானே சார்கோமியர். இந்த இசட் லைன் உள்ள நோக்கி வரும், இந்த இசட் லைனும் உள்ள நோக்கி வரும் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது. அப்போ சார்கோமியரோட லென்த் இந்த ரீஜன், இந்த லென்த் குறையும். ரெண்டாவது லென்த் ஆஃப் ஹெச் பேண்டும் குறையும். ஹெச் பேண்டுங்கிறது என்ன? இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் இங்க இருக்கு. ஆக்டின் ஃபிலமெண்ட் ஓவர்லேப் ஆகாத ரீஜனை மட்டும்தான் ஹெச் பேண்டும்போம். அப்போ ரெண்டு ஆக்டின் ஃபிலமெண்ட்டும் இந்த கிரீனும் உள்ள நோக்கி வந்துச்சுன்னா ஓவர்லேப் ஆகாத பகுதி இன்னும் குறுகி போயிருமா? அப்போ ஹெச் பேண்டோட லென்த்தும் டிக்ரீஸ் ஆகிடும். பட் லென்த் ஆஃப் ஏ பேண்ட் ரிமைன் சேம். ஏ பேண்டுங்கிறது என்ன? என்டையர் லென்த் ஆஃப் மயோசின் ஃபிலமெண்ட்ல எந்த சேஞ்சும் நடக்க போகிறது இல்லை. மயோசின் ஃபிலமெண்ட் அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ லென்த் ஆஃப் ஏ பேண்ட்ல எந்த சேஞ்சும் வராது. ஏ பேண்ட் அப்படியே இருக்கும், அதோட லென்த் மாறவே மாறாது. இந்த இசட் லைன், இந்த கிரீன் லைன்ல இருக்குல்லையே ஆக்டின், இதெல்லாம் தான் உள்நோக்கி வருது. மயோசின் ஸ்டபனா அப்படியே தான் இருக்காங்க. அப்போ அதோட விட்த், ஏ பேண்டோட லென்த் ஆர் விட்த்னு வச்சுக்கோங்க, அது வந்து எந்த மாற்றமும் வராது. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.